தைப்பூச திருவிழாவை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள முருகன் கோவில்களில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இதையொட்டி முருகப்பெருமானின் பல்வேறு ஆலயங்களில் தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்றது. முருகப்பெருமானுக்கு அன்னை பார்வதி தேவி ஞானவேல் வழங்கிய நாளாக தைப்பூச திருநாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. தை மாதம் பௌர்ணமி நாளில் வரும் பூச நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் இந்த நாளில் அறுபடை வீடுகள் உட்பட அனைத்து முருகன் ஆலயங்களிலும் பக்தர்கள் காவடி எடுத்தும் பால் குடங்கள் ஏந்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டு வருகிறார்கள். முருகனின் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஏராளமானோர் பல்வேறு பகுதிகளிலிருந்து பாத யாத்திரையாக வந்து முருகப்பெருமானை தரிசித்தனர். இதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் பழனி பால தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் தைப்பூச திரு தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாகவும் காவடி சுமந்தும் பழனியில் குவிந்தனர். இதன் காரணமாக மலையடிவாரம், கிரிவீதி மற்றும் சந்நிதி வீதி உள்ளிட்ட பகுதிகளில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. தைப்பூசத்தையொட்டி தமிழக ஆளுநர் RN ரவி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் உலகம் முழுவதும் உள்ள தமிழ் சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். தீமையின் மீது தர்மம் பெற்ற தீர்க்கமான வெற்றியை போற்றும் இந்நாள் தீரம், ஒழுக்கம் மற்றும் பக்திக்கான காலத்தால் அழியாத நிகழ்வாகும் என்று அவர் கூறியுள்ளார். முருகப்பெருமானின் ஆசி ஒவ்வொரு வீட்டிற்கும் ஆரோக்கியம், வளம் மற்றும் நீடித்த நல்வாழ்வை அளித்து 2047ஆம் ஆண்டுக்குள் வலிமையான மற்றும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை நோக்கிய உறுதியான சங்கல்பத்துடன் நம்மை ஊக்குவிக்கட்டும் என்றும் ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். தைப்பூச திருநாளையொட்டி மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் மூத்த குடியான தமிழ்குடியின் தினமான இந்த நாளில் அனைத்து தமிழ் மக்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். பாஜக சார்பில் நடத்தப்பட்ட வேல் யாத்திரையின் போது தைப்பூசத்திற்கு அரசு விடுமுறை பெற்று தந்ததை நினைவு கூர்ந்துள்ள அவர், அனைவரும் நினைத்த காரியங்கள் நிறைவேறவும் சகலவிதமான மகிழ்ச்சியும் முருகன் அருளும் கிடைத்திடவும் தாம் பிரார்த்தித்துக் கொள்வதாக எல் முருகன் அதில் கூறியுள்ளார். பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த நாளில் வெற்றியின் வழிகாட்டியாய் திகழும் முருகப்பெருமான் அனைவரின் வாழ்விலும் நம்பிக்கை, ஆனந்தத்தை பரவச் செய்வதற்கு மனமுருகி வேண்டிக் கொள்வதாக கூறியுள்ளார். தமிழகத்தை இருள் சூழ்ந்திருக்கும் இந்த நிலையில் திமுக ஆட்சியை அகற்ற முருகப்பெருமான் அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ள அவர், தைப்பூசத்திற்கு அரசு விடுமுறை விட வேண்டும் என்ற கோரிக்கையை நிறைவேற்றிய அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த நேரத்தில் தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தமது வாழ்த்துச் செய்தியில், ஆன்மீக விழிப்புணர்வு இல்லாமல் சமூக மாற்றம் சாத்தியமில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். அநீதியை எதிர்த்து நிற்கும் துணிச்சலும் தர்மத்தை காக்கும் உறுதியும் இந்த நாளில் அனைவருக்கும் முருகப்பெருமான் அளிக்கட்டும், அனைவரின் வாழ்விலும் அன்பும் மகிழ்ச்சியும் நிறையட்டும் என்று அவர் கூறியுள்ளார். அதேபோல் அருட்பிரகாச வள்ளலார் ஜோதிமயமான நாளான இன்று சாதி வேறுபாடற்ற சமத்துவ சமுதாயம் உருவாக வேண்டும் என வலியுறுத்திய வள்ளலாரை நினைவு கூர்வோம் என்றும் அண்ணாமலை அதில் கூறியுள்ளார்.